ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற தெலுங்கு படம் நீ தருவே நீ கதா. இந்த படத்தை இயக்குனது வந்து பார்த்திங்கன்னா வம்சி ஜோன்லேக் கேட்டா. இது வந்து ஒரு மியூசிக் சம்மந்தமான ஒரு படம். இதோட இசையமைப்பில் வந்து வம்சிஜி. இதில் வந்து பார்த்திங்கன்னா நடித்தவங்க நம்ம தமிழ் நடிகர் சுரேஷ், பிரியத்தம் மந்தினி, விஜய் விக்ராந்த், ஆனந்த பத்மசாலா, அஞ்சனா பாலாஜி, இன்னும் நிறைய நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன்ன்றவர், பிரீத்தம் மந்தினி, அவருக்கு வந்து இசை வந்து ரொம்ப உயிராக இருக்குது. அவருக்கு வந்து ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி ஆல்பத்தில் பண்ணுன்றது தான் அவரோட இது. அவரோட ஃப்ரெண்டுங்களை வந்து விஜய், ராகுலோட இணைஞ்சு அவர் வந்து ஆர்கெஸ்ட்ரா நடத்தி வர்றாரு. ஆர்கெஸ்ட்ரான்றது வேறு, பேண்டுன்றது வேறு. அது நிறைய அவர் எல்லாருக்கும் புரிய வைக்கிறாரு, ஆனால் யாருக்கும் புரியாது அந்த இடத்துல. ஸோ அவங்க அப்பா வந்து அவர் வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறாரு சுரேஷ் வந்து. அது வந்து இது வந்து ஒரு நல்ல மோட்டிவேஷனல் படம். இதில் வந்து ஒரு மாஸ் ஃபைட்டு அப்படிலாம் எதுவும் இல்லாதால இது ஒரு சாதாரணமாக போச்சு. இது ஒரு ஃப்ளாட்டான படமாகவும் போச்சு. இவர் கடைசியில் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி பெரிய லெவலுக்கு வராரா இல்லைன்றது தான் கதை. இவர் வந்து அவங்க அப்பா ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார். அர்ஜுனோட வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து இருந்தாலும் அவன் வந்து அவ்வளோ இதுவாக இருக்க மாட்டான். அவனை விட்டு போயிடுவான். அவன் வந்து ஐடி வேலைக்கு போயிட்டு இது பண்ணுவான். ஒரு இடத்துல வந்து அவங்க மாமா ஃபங்க்ஷனுக்கு 60வது பர்த்டேக்கு போவாங்க. அப்போ வந்து இவனை வந்து அந்த மாமாவோட பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விலை உயர்ந்த வாட்ச் ஒன்று கிஃப்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்குலாம் இவனால் எதுவும் சொல்ல முடியாது. அவங்க மாமா பையன் வந்து சிஓவாக இருக்கான், இன்னொரு பையன் வந்து எம்பிபிஎஸ் சீட் கிடச்சிருக்கு, நீ என்னப்பா பண்ணுற அப்படின்வாங்க. நான் வந்து ஆர்கெஸ்ட்ரேஷன் வந்து பண்ண போகிறேன் அப்படின்போது, அதனால ஆர்கெஸ்ட்ரேஷன் பேண்டா நீ என்ன பண்ண அப்படின்னு ரொம்ப ஒரு டிசப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சொந்தக்காரங்களோட வேலையே வந்து அதுதான், டிசப்பாயிண்ட் பண்ணுறது தான். ஆனால் எல்லா சொந்தக்காரங்களும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில சொந்தக்காரங்களாம் வந்து நல்லா லிஃப்ட் பண்ணியும் விடுவாங்க. ஆனால் இவங்க வந்து வழக்கம் போல் அவனை வந்து ரொம்ப டிஸ்என்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த சீன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய இடத்துல டிசப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரெண்டே வந்து மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அதை விட்டு போயிட்டு ஒரு ஐடி இதுக்கு போயிடுவான். ஸோ ஆனால் இந்த விஜய் மட்டும் ஒரு முழு நம்பிக்கையோடு அவன் வந்து அந்த இதில் பயணிக்கிறான். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவங்க அப்பா வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஒரு வாட்டி அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு மனசு பிடிச்சி தான் வேலை செய்யாமல் போனது வந்து தப்பாக போச்சு அப்படிங்கும்போது இவர் டைரியில் ஒரு நோட்டை எழுதி வைப்பார். அப்புறம் அவங்க அப்பா இருந்துருவார். அதுக்கப்புறம் அந்த டைரியை படித்தோன்னே தான் அவனுக்கு இன்னும் உத்வேகம் வந்து அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் அவன் பண்ணி கடைசியில் முடிக்கிறான்றது, மோட்டிவேட் ஆகிறான், அவன் பெரிய ஆள் ஆகிறான்றது மாதிரி படம் முடியும். இது ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு நல்ல படம் ஃப்ரெண்ட். ஆனால் இப்போ ஸ்லோவாக போச்சு. இது வந்து மியூசிக்கல் மோட்டிவேஷன்லாம் வந்தது. படத்தோட கதையாக பார்க்கும்போதும் இந்த படம் வந்து கரெக்டான ஸ்ட்ரக்சரில் போச்சு. இப்போ வந்து பிரபலமான படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்குன்றாங்க. ஆனால் இது அமைதியாக வந்து ரொம்ப சூப்பராக ஒரு நல்ல ஒரு மெசேஜையும் குட் ஃபீல் மூவின்னு சொல்லலாம். குட் ஃபீலையும் குட் வைப்பையும் கொடுத்தது. ஸோ அந்த அர்ஜுன்றவர் வந்து கேரக்டர் வந்து பிரீத்தம் மந்தின்றவர் வந்து புதுவாக இருந்தாலும் அந்த எடுத்த வெயிட்டாக நடித்தார். இசை வந்து இன்னும் நல்லா ஹெவியாக இருந்திருக்கலாம். அந்த ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் வந்து ரொம்ப வீக்காக இருந்தது. அதை வந்து இசையமைப்பாளர் பார்த்துருக்கணும். அது வந்து இன்னும் நல்லா இதுவாக இருந்ததுன்னா பஞ்சாக நல்லா இன்னும் ஆர்கெஸ்ட்ரேஷன் வந்து ஹெவியாக இருந்துச்சுன்னா, அந்தளவுக்கு திக்னஸ்லாம் இல்லை, டெக்ஸ்சர்லாம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஒரு குட் ஃபீல் கொடுக்குற ஒரு நல்ல படம் ஃப்ரெண்ட். ஸோ தெலுங்கு படம் பார்க்குறவங்களும் சரி, யார் இருந்தாலும் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.